கர்த்தர் நாமத்து மேலே அடிமை தேவனை கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை பிரவேசிக்க உதவி செய்தார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்பித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். சகோதரர், நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிற நிமித்தம் உங்களை புகழ்கிறேன். தெய்வத்து நாமத்தை மிகுந்ததாக ஒரு பெரிய பலமுள்ள ஊழியங்களை வேதாந்தத்தில் சாதித்த ஒரு பெரிய மனிதன் பவுல். பரிசுத்தத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் பராக்கிரமத்திலும் வேதத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதன். அந்த மனிதனை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றலாயிருங்கள். அவர் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நாட்களில் உலகத்தில் அப்போல்லாம் யாருமே சொல்ல முடியாது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுவார்கள். அதற்கு நான் ஒரு அடையாளமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கும் ஒரு உண்மையான வாழ்க்கையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் சுதந்திரத்திற்கு என்று சொல்லத்தக்க தன்னை அர்ப்பணிக்கிறார், தன்னை ஒரு நிழலோட்டமாக காண்பிக்கிறார். நாமளும் நாட்களில் வாழ்கிற தெய்வ சந்ததி, நாமளும் சொல்லத்தக்க ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் சுதந்திரித்து கொள்ளப்பட வேண்டும். நாட்களில் கோடான கோடி மனிதர்கள் காணப்பட்டாலும் இந்த வார்த்தை நாம் எத்தனை பேர் சொல்ல முடியும் என்பது சந்தேகம்தான். ஆனால் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வார்த்தையை அவர் சொல்லி நமக்கு ஒரு முன்மாதிரியாக நடைமுறைப்படுத்துகிறார். அவர் என்னெல்லாம் பின்பற்றினார், அவர் எப்படிலாம் வேதத்துக்கு ஒரு முன்மாதிரி இருந்தார், அவர் குறித்து வேதம் எப்படி சாட்சி கொடுத்துருக்கு என்கிற ஒரு சில வார்த்தைகளை நாட்கள் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். முதலாவது, ஒரு பக்தி வைராக்கியம் கொண்ட ஒரு மனிதன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். சவுல் என்பவன் என்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரின் பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாயிரும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியத்திற்கு போய் இந்த மார்க்கத்தரைய புருஷரையும் ஸ்திரீகளை நான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலயத்துக்கு ஒரு நிருபத்தை கேட்டு வாங்கினான். இந்த மனிதனை பார்க்கிறோம். மோசே பிரமாணங்களை கற்றுக்கொண்டவன், பிரதான ஆசாரியர் வேதப்படத்தில் அநேக கல்வி ஞானத்தையும் வேதத்தின் மகத்துவங்களை கற்று புரிந்தவன். நம்முடைய மார்க்கத்துக்கு விரோதமாக ஒரு புதிய நாமத்தை இவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த நாமத்தை பிரசாரப்படுத்துகிற மனிதர்களும் அவர்களும் கட்டி துன்புறுத்துவதற்கும் கொலை செய்வதற்குபடியாக ஒரு நிருபத்தை வாங்கி அவன் எடுத்து போகிறான் என்று பார்க்கிறோம். அவன் அடைந்த மார்க்கத்தில் எவ்வளோ பெரிய வைராக்கியம் பாருங்கள். நாம் தொழுது கொண்டு போகிற, நாம் நடைமுறைப்படுத்துகிற இந்த மார்க்கத்தை கலகப்படுத்துகிறார்கள், இந்த மார்க்கத்தை மாற்றுகிறார் என்று சொல்லி மெய்யான தேவனை அவன் அறிந்து கொள்ளாதனாலே தான் அறிந்திருந்த மார்க்கத்தில் அப்படியாக ஒரு வைராக்கியம் கொண்டிருக்கிறான். இந்த மார்க்கத்தை யாரெல்லாம் மாற்றவும் அழிக்கவும் நினைக்கிறார்களோ அவள் நாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் உள்ளவன் என்று பார்க்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் வாசிப்போம். இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை
பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இப்போது நான் மனுஷரையா தேவனை யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்த நான் இருந்தால் நான் கிறிஸ்துடைய ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சவர் என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனை அல்ல, உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதை நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் அல்ல, மனுஷனால் கற்றதும் அல்ல, இயேசுவை எனக்கு அறிவித்தார். அவன் பிரசங்கிக்கிற வார்த்தைகளை சொல்லுகிறான். அவன் எவ்வளவு கற்றிருக்கிறான். பேதர் சொல்லுகிறார், அவன் சொல்லுகிற வார்த்தை என்னால் புரிந்து கொள்ளவே முடியல. அப்படி ஒரு வேதத்தை கற்றிருந்தாலும் தான் கற்றிருந்த வேதத்தின் பிறம் பிரசங்கிக்கலாம். அவன் சொல்லுகிறான், நான் மனுஷனிடத்தில் அல்ல, எந்த ஒரு மனிதன் நான் பெற்றதும் அல்ல, தேவனே எனக்கு அறிவித்தார். அவன் இரவும் போல தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தன் ஆயிரக்கணக்கான சம்பவத்தை அறிந்திருந்தாலும் அது தேவன் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், தேவனால் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. நாட்களில் பிரசங்கித்து கொண்டிருக்கிற எத்தனை தேவ ஊழியர் சொல்ல முடியும்? தேவன் வந்து என்ன சொல்லிக் கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார், தேவன் வெளிப்போம், ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் இருந்தால் நீங்கள் நாட்களை காணப்படுற ஒரு நூதனமான உபதேசம் வரைய வராது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுகிறார்கள். ஒருத்தன் உலகம் அழியுங்கிறான், ஒருத்தன் உலகம் அழியாதுங்கிறான், ஒருத்தன் உபத்திரங்கிறான், ஒருத்தன் இல்லைங்கிறான். ஒரே கடவுள் எப்படி மாறி மாறி உபதேசப்படணுமோ அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் பவுல் சொல்லுகிறார், நாம் தேவனிடத்தில் அமர்ந்திருந்து தேவனை வார்த்தை பெற்று நான் உங்களை பிரசங்கிக்கிறேன். நான் மனுஷனையாம் தேவனை யாரை போதிக்கிறேன்? நான் எந்த ஒரு மனு கற்றதும் அல்ல, பெற்றதும் அல்ல, தேவனே எனக்கு அறிவித்தார் என்று சொல்லி இப்படிப்பட்ட இறை சன்னிதானத்துக்குள்ளாக நாட்களில் தேவன சத்தம் அப்படி இருக்கப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தேவன நாமத்து மகிமையுள்ளதாக. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எவ்வளோ பெரிய பக்தி பாருங்க. தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் சொல்லுகிறான், கிறிஸ்து தான் எனக்கு உயிர், இந்த சாவு என்பது எனக்கு ஒன்றும் கிடையாது. இந்த அளவுக்கு அவன் தெய்வ சொந்த வைராக்கிய கொண்டவனாக நான் பார்க்கிறோம். ஆனால் நாம் இறை மார்க்கத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை ஒரு சின்ன உபத்திரம் வந்தால் ஓடிடுறோம். ஒரு எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா கடவுள் எங்கே இருக்கிறான்னு கேட்குறோம். அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துபடியாக எனக்கு ஜீவன், அவருக்காகவே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நிறைய அவர் குறித்து நாம் அவர் சொல்லலாம், அது தகுதி உள்ளவர். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஆகில எனக்கு லாபமாக இருந்த எவைகளோ அவைகள் கிறிஸ்துவ நஷ்டம் என்று எண்ணினேன். ஒரு இடத்துல சொல்வார், என எல்லாமும் தகுதியாக இருக்கு, ஆனால் எனக்கு தகுதியாக இருக்காது என்று சொல்லுகிறார். நான் பேசுகிற பல, குடிக்கிற பல, இந்த உலகம் செய்கிற பல என்னால் செய்ய முடியும், ஆனால் அது எனக்கு தகுதியாக இருக்காது என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக என்ன செய்ய முடியுமோ நமக்கு முடியும், ஆனால் அது நம் தகுதியற்ற ஒரு நிலை. அதனால் மனிதன் செய்கிற பிரகாரம் பூமியில் செய்கிற நாம் செய்ய முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அதனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு பக்கம் எனக்கு லாபமாக எண்ணினார், அது கிறிஸ்து நிமித்தம் நஷ்டமாக எண்ணுகிறேன். ஒரு இடத்துல கொரிந்தியர் சொல்லுவார், நான் ஒரு இடத்தில் கடந்து போகும்போது ஒரு போஜனம் புசிக்கிறேன், நான் சாப்பிடுகிற அந்த ஒரு கறித்துண்டு அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு இடர்கள் உண்டாக்கும் என்று எண்ணினால் அதை நான் எடுத்து போடுவேன். நாம அப்படி வாழ்வோம்லாம், என்னை இதுதான் கொடுங்கன்னு பிடிவாதம் பண்ணுவோம். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு இடத்துல போகிறேன், நான் கறி சாப்பிட ஆசைப்படுகிறேன், நான் சாப்பிடுற கறியை மற்றவர்களுக்கு இடையூறாக இருந்தால் அதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். எவ்வளோ பெரிய வைராக்கியம் பாருங்கள். அதான் ஒரு வாழ்க்கை. இப்போ நாமளும் போய் உட்காந்து இதுதான் கொடுன்னு என்ன பண்ணுவோம், வம்பு வாங்கிட்டு உட்காந்துருப்போம். அவன் சொல்லுகிறா, நான் சாப்பிட வேண்டியது, அதனால் ஒரு மணி இடர்கள் உண்டாக்கு என்று சொன்னால் நான் அதை சாப்பிடாமே வருவேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட இறை சன்னிதானத்துக்குள்ளாக
ஒரு பெரிய பக்தி வைராக்கியம் கொண்டவன். தனக்கு எதெல்லாம் லாபமாக வந்தாலும் அது கிறிஸ்து நிமித்தமாக இடர்கள் உண்டாக்கினால் அதை நான் எரிந்து விடுவேன், நஷ்டமாக எண்ணுவேன் என்று பார்க்கிறோம். ஒரு ஜவுளி கடைக்கு போவோம், நம்ம பிள்ளைங்களாம் எப்படி இருக்கோம், கொடுத்தா இதுதான் கொடுத்தாகணும், இல்லைன்னா வாக்குவாதம் நடக்கும். அதனால் இறைமார்க்கம் என்பது நம்ம எல்லாத்தையும் அறிந்து ஆராயப்பட வேண்டும். நமக்கு முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அதனால தான் நீங்கள் 14 நிருபங்களை மேலே எழுதி கொடுக்குறார். அவர் சாட்சி கொடுக்க முடிகிறது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுவாங்க, நான் கிறிஸ்துக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் கடைசி காலத்தை காணப்படுற தெய்வ சந்ததியும் இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும் வேதம் எதிர்பார்க்கிறது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 1 வாசி. நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியிடத்தில் ஒப்புவித்தான். அதர்வித்தியம் ஊர்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைப்பிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்தினோனுக்கு பட்டதானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடைய கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறைப்பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்படையும் படித்து உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா பபிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்துக்கு கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினிதுட்ட பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கீரேதாத்தினி தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்படுத பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரும் அகுஸ்து பட்டணத்தை சேர்ந்த யூலி என்னும் பேருக்கொண்டவர் 100க்கு அதிபதி இருந்தார். இங்கே பவுல் சிறைச்சாலையில் இருக்கப்படும் போது அவனை தண்டிக்கப்பட விட நாடு கடத்துகிறார்கள். என்ன பார்த்தீங்கன்னா, அவனுடைய கிரியைகளை தடுக்க முடியல, அவனை கொலை செய்ய முற்படுகிறார்கள், கொலை செய்ய முடியல. அதன் அடிப்படைக்குள்ளாக அவனை தண்டிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு தீவுகளை இப்போலாம் நம்ம சிறைச்சாலை போடுறப்பல, அப்போலாம் இன்றைக்கி இருக்கிற அந்தமான் தீவுலாம் பார்த்திங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா வைத்திருந்தாங்க. மனிதனை தண்டிக்க முடியாத அந்த தீவுகளை கொண்டு விட்டுருவாங்க. அங்கே சிறைச்சாலையும் இருக்கப்பட்டது, தீவுகளில் மிருகங்களை அடித்து கொள்ளட்டு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான தண்டனைகளை வைத்திருந்தார்கள். அதே பவுலை இங்கே நாடு கடத்தப்படும் போது ஒரு பெரிய கப்பல் சேதம் உண்டாகிறது. காற்றடித்து அங்கே ஒரு சேதம் உண்டாகுது. அப்போ போய் அவன் தெய்வத்தை கேட்கிறான். அப்போ ஒரு தூதன் வந்து பயப்படாதே என்று சொல்லிபடியாக உன்னை நான் எங்கே சேர்க்கணும் சேர்த்து விடேன் என்று அங்கே ஒரு சம்பவத்தை அறிவிக்கப்படுகிறது. அதன் மித்தம் கப்பல் இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க, நாம் செத்து விடுவோம் என்று சொல்லி. ஆனால் பவுலுக்கு அறிவிக்கப்பட்டதுனாலே அவன் தைரியமாக எதிர்கொண்டு போகிறான். 28 வாசிப்போம். 28ஆம் அதிகாரம் 1 இருக்கு. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காலமும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம், வழியானது அவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இங்கே ஒரு சம்பவம் வாழ்க்கை நடக்கிறது. தப்பி பிழைந்து ஒரு தீவில் போய் ஏறிட்டாங்க. அங்கே உள்ள ஜனங்கள் அவளை பார்த்து ஆறுதல் படுத்தி அவளுக்கு உதவி செய்ய முற்படுகிறார்கள்.
கடினமான குளிர் காலம் என்பதனாலே அவர் என்ன பண்ண, நெருப்பு மூட்டி குளிர் காய்க்கிறார்கள். அது கீழே இருந்த ஒரு விரியன் பாம்பு கடந்து வந்து பவுலுடைய கையை கக்கி கொள்ளுகிறது. உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல, ஏன்னா விரியம் கொடினமான ஒரு பாம்பு, இவன் இப்படியாக உயிர் தப்பி பிடித்து கடந்து வந்து இந்த பாம்பு உடலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள்லாம் அவனை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். கொஞ்சம் சில மணிகள் கடந்து போகிறது, அவன் சாவான்னு எதிர்பார்த்தாங்க, அவன் சாவலை. அப்படியே அந்த நாவு எப்படி மாறுது பாருங்க, இவன் பெரிய பராக்கிரமசாலி, ஒரே தெய்வ பக்தி உலகம் போல இருக்குது, இவன்கிட்ட கடவுள் இருக்கிறான்னு சொல்லி இந்த ஜனங்கள்லாம் அவனை கடவுளை போல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்க்கையில் சில நிலைகள் வரும்போது நம்ம தடுமாறுகிறோம். அந்த ஜனங்கள் நினைத்தப்பல பவுல் என்ன நினச்சிருப்பார், என்னடா தப்பி பழித்து வந்தோம், இந்த பாம்பு வர ரொம்ப கொடிய விஷயம் ஜனங்கள் சொல்கிறாங்க, இப்படியா பாம்புகள் தேட நம்ம சாவணும். அவனுக்கும் மனசுலாம் இருக்கும், ஒரு வருத்தம் இருந்திருக்கும். வெளியில் காட்டிக்கொள்ள முடியாமல் இருந்தாலும் அவன் இருதயத்தை நினைத்திருப்பார். கொஞ்சம் மணிகள் கடந்து போகிறது, அந்த பாம்போட விஷம் கொஞ்சம் கூட அவனை சேதப்படுத்தலை. அந்த ஜனங்கள் அவன் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்தது கடவுளை போல பார்க்க ஆரம்பிச்சிட்டார்கள். அவன் தேவசனத்தை பிரசங்கித்தான். இப்படியே வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நிலைகள் வந்தாலும் எல்லா நிலையிலும் இப்படியாக ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ரெண்டாவதாக, அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வருகிறது, எல்லாத்தையும் அவன் சுமந்து கடந்து போய் ஒரு ஜெயத்தை அடைந்து கொள்கிறான் என்பதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடி 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் நிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லேறி உண்டேன், 3 தரம் கப்பர் தேசத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணத்தில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாக பேசுகிறேன், நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடிப்பட்டவன், அதிகமாக காவலில் வைக்கப்பட்டவன், அநேகதரம் மரணாவதிலே அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேயத்தில் இருந்தேன், கடலே ஒரு ராப்பகல் முழுவதும் போய்க்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனம் வந்த மோசங்களினாலும் இப்படி ஒரு பெரிய பட்டியல் போடுறார். ஒரு முறை 40 அடி பாவம் செஞ்சு அடிப்பாங்க, 5 முறை அடிப்பட்டேன். ஒரு இடத்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் செத்துட்டார்னே போட்டு போயிடறாங்க, திடீர்னு பொழைச்சுக்கிறார். இப்படிப்பட்ட இறை சமூகத்துக்குள்ளாக நம்ம ஒரு சின்ன ஒரு அவமானத்தோடு தாங்கிக்க மாட்டோம், உயிர் போயிடுங்கிறோம். அவர் ஊழிய பாதையில் கணக்கெடுக்கிறார். என 5 முறை 40 அடிகள் அடித்தார்கள், மில்லாறுகளால் அடித்தார்கள், ஆறுகளாலும் கப்பல்னாலே அவ்வளவு சேதங்கள் உண்டாச்சு. என் சொந்த ஜனங்கள் புறஜாதிரெல்லாம் என்னை வேதனைப்படுத்தினார்கள் என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் இறைமார்க்கு சமூகத்துக்குள்ளாக வேதனைகளை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த விஷயம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதிகமாக உபத்திரப்பட்ட ஒரு மனிதன், வேதத்தை சாதித்து காமித்த ஒரு மனிதன் தான் பவுலை தான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. எந்த ஒரு இடத்துல தான் அஞ்சுனதே வாழ்க்கையில் கிடையாது. ஒரு குள்ளமான மனிதன்தான் அவர், ரொம்ப ஒரு பராக்கிரசாலாம் கிடையாது, கொஞ்சம் வாயாடி, ஆனால் அதிகமாக பேசுவாப்பில், ஒரே பேர் வாட்டு சாட்டமாலாம் கிடையாது, நார்மலான ஒரு குள்ளமான ஒரு மனிதன்தான், கொஞ்சம் அதிகமாக பேசுவார். ஆனால் அவருக்குள்ளே இருந்த வைராக்கியம் எவ்வளோ பாருங்கள். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்தின பிரகாரம்
வாழ்க்கையெல்லாம் நாம் சுதாரித்து கொள்ளப்பட வேண்டும். ஒரே ஒரு முறை பிறந்துட்டோம், இனி எந்த ஒரு மனிதனும் மரணம் என்னும் நிச்சயம் எல்லாருக்கும் கூடியது. நாம் என்ன சாதிக்க போகிறோம், என்ன நாம் நிறைவேற்ற போகிறோங்க தான் முக்கியம். ஏன்னா எல்லாரும் பிறக்கிறோம், சாக போகிறோம். யாருடைய வாழ்க்கை கல்வெட்டில் எழுதப்படுகிறது, யாருடைய வாழ்க்கை உலகம் போற்றுகிறது, யாரை நினைவுக்கூறா என்பது முக்கியம். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் நிதானித்து கொள்ளப்பட வேண்டும். ஒரே ஒரு முறை பிறக்கப் போகிறோம். அடுத்து எல்லா மனிதருக்கு ஆண்டு முதல் அரசு முதற்கொண்டு மரணம் என்பது நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உலகம் ஒரு நாடக மேடைன்னு சொல்லுவாங்க. அதில் நாம் என்ன ஆக்ட் எடுத்துக்கொள்ள போகிறோங்கிறது தான் விதி, நாம் முயற்சி. அதில் இறைமானுக்கு நடைமுறைப்படுத்துகிறப்ப நம்முடைய பிரதான முயற்சி, பிரதான துவக்கமே ஒரு வெற்றியை சார்ந்து கடந்து போகிறது. நீங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்காப்பா நீ என்ன சாதிக்க போகிறேன், நான் சாகும்போது ஒரு 1000 ரூபாய் கொண்டுட்டு தான் சாகணுமே, ஏதோ ஒன்று சாதிக்கனால தான் ஒரு 1000 கெட்டவர்களை கொண்டுட்டா நான் சாகும் அப்படிமே. அதனால் இறைமாருக்கு எண்ணம் அப்படி தான் வளர்ந்தோம். துப்பாக்கி குண்டோட ஓடுற நாட்கள் எவ்வளோ நாட்கள் உண்டு. அதனால் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக நாம் நினைக்கிற ஒரு விஷயங்கள், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதித்து சாக வேண்டும். ஏதோ ஒரு வியாதிப்பட்டு அல்ல எவனோ ஒருத்தன் அடித்து கொண்டாங்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உலகத்தில் ஒரு சாதனை புரிஞ்சுதான் சாக வேண்டும் என்பது எங்களை சின்ன வயசுல எங்கள் ரத்தத்தோட ஊர்ன ஒரு விஷயங்கள். அதனால் இறைமாருக்கு நம்ம எதிர்பார்க்கிறவனமாக ஏதோ பிறந்தோம், திருமணத்தை பண்ண பிள்ளைங்களை பெற்றோம் என்பது வாழ்க்கை அல்ல. அது சராசரி மனிதனுக்கு உண்டாகிற ஒரு வாழ்க்கை. ஏதாவது உலகத்துக்கு தெய்வ தத்துவத்துக்கு ஏதோ ஒரு சாதனை செய்துட்டும் நாம் சாக வேண்டிய நாம் நிலைப்பட வேண்டும். ஆனால் எப்பயும் சாவதான் போகிறேன், ஒன்றும் பெரிய விதியெலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா மனிதனுக்கும் உருவாகக்கூடிய சாவு மரணம் என்பது. நான் பூமியில் பிறந்ததுக்கு என்ன சாதிக்க போகிறேன் என்பதுதான் நம்ம வாழ்க்கையில் எழுதுகிற நிலைப்பாடு. ஆனால் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் நிலைப்படுத்த வேண்டும். 2 Corinthians 12ஆம் அதிகாரம் 7-9 வாசிப்போம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறிக்க மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீக்கும்படி படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பரிபூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்னே தங்கும்படி அன்று எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தான தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்காதபடிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும் சொல்ல எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என் சரீரத்தில், அது என்னை விட்டு நீங்கும்படியாக 3 முறை ஜெபித்தேன். அது சாத்தானுடைய கிரியாக இருக்கிறது. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ண போடும் விலங்கு என்றார். ஆகியால் கிறிஸ்துவினுடைய வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன். சாத்தா எப்பயுமே ஒரு தீமை செய்யும்போது ரொம்ப ரொம்ப நிதானமாக செய்வான். இவர் என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவன் சந்திக்கப்படும் போது கண்கள் இருள் அடைகிறது. போய் ஜெபம் பண்ணி ஒரு மீன் செதில் போல தன் கண்களை விழுகிறது. அதன் பிறகு அவர் கண் தெரிகிறது 3 நாளுக்கு பிறகு. அதுலேருந்து 2 கண்களை பார்த்தீங்கன்னா ஒரு சீழ் வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா, ஒளிய பாதலை. ஒரு கிரியை பாருங்கள், எதுவும் உடம்புல இருந்தாலும் தெரியாமோட என்ன பண்ணலாம் இருக்கலாம். எல்லாரும் மத்தியிலும் பார்த்து ஒரு அவமானம், ஒரு துக்கம், ஒரு பாரம் நிறையக்கூடிய ஒரு தீமை. வாழ்க்கையில் தீமை என்பது முக்கியமல்ல, அது எப்படி சாத்தா கொண்டு போகிறான் பாருங்கள். பவுலை பார்த்தா அந்த துன்பத்தை எல்லாரும் பார்க்கக்கூடிய, அவன் கையிலிருந்து பலத்து கிரியை உண்டாகிறது. தான் போட்டிருக்கிற வஸ்திரங்கள் உரிமாலை யார் மேலாம் போடுகிறார்களோ அவர்கள் குணமடைகிறார்கள். அவர் கண்டு பேய் ஓடு, அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரியை அவர் கைகள் நடக்கிறது. ஆனால் அவருக்குள்ளே இருக்க ஒரு மூளை என்ன பண்ணி அது குத்தி கொண்டு இருக்குன்னு சொல்கிறார். சாத்தா எங்கே போய் கையை வைக்கிறான் பாருங்க. கரெக்டாக கண்களில் ஒரு பவுலை பார்த்தா அந்த சம்பவம் அறிந்து கொள்ளலாம். இப்படி சத்துரு சாத்தான் செய்கிற ஒரு தீமை பார்த்தீங்கன்னா ரொம்ப நூதனமாக பண்ணுவான்.
நாம் விடுதலையும் ஆக்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கடந்து போய் தான் ஆகணும். இப்படிப்பட்ட தெய்வ சமூகத்துக்குள்ளாக அவன் சொல்லுகிறான், எனக்கு கொடுக்கப்பட்ட கையளிக்கப்பட்ட கிரியை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேத ரகசியங்கள் நான் மேன்மை பாராட்டி விடணும் என்று சொல்லி தேவன் இதை அனுமதித்து இருக்கிறார் என்று சொல்லி நம்ம எல்லாம் கொடுத்தா என்ன பண்ணிடுவோம், உலகத்தில் என்ன போல பெரிய ஆளுன்னு சொல்லிடுவோம். இப்போ சொல்ல முடியாதுல்ல. அவன் கையிலேருந்து எவ்வளோ நன்மை உண்டானாலும் அவனுக்குள்ள ஒரு பாரம் இருக்கிறது, தன்னை போய் மேன்மை பாராட்டி கொள்ள முடியாது. இப்படி இறை சன்னிதானத்துக்குள்ளாக அவன் சொல்லுகிறான், இதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், நான் விழுந்து போகாத அளவுக்கு, நான் மேன்மை பாராட்டிக் கொள்ளாத அளவுக்கு என்னை அது தடுக்கிறது என்று சொல்கிறான். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடைபெறுன்னு சொன்னால் சில நிகழ்வுகள் எப்பயுமே இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகளை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தைரியம் அடைந்தான் என்று பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாம் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இவ்விதமான விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலம் நாம் இந்த கிருபையினாலே பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தில் பெற்று நிலை பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களை மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக அவர் சொல்லுகிறார். உபத்திரவம் பொறுமை பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும்படி நாங்கள் அறிந்து உபத்திரவங்களை மேன்மை பாராட்டுகிறோம். இறை சன்னிதானத்துக்குள்ளாக நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் எப்படி வரும் என்றே நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நிகழ்வு கொடுத்தபடியாக அங்கே சொல்லப்பட்ட நிகழ்வு பார்த்தீங்கன்னா எல்லாத்திலும் அவன் அது ஒரு வெற்றியாக எடுத்துக்கொள்கிறான். வாழ்க்கையில் தான் அவன் ஜெயிக்க காரணமே. நம்மளோட வாழ்க்கை நடக்கிற அத்தனை உபத்திரங்களும் பாடு நிந்தையாமலாம் ஒரு ஜெயமாக மாற்றிக்கொள்கிறான். நம்ம பலவீனம் இருந்தால் நம்ம மைனஸாக மாற்றிக்கொள்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் காலில் ஒரு சின்ன ஒரு புண்ணு வந்துருச்சு. எனக்கு கடவுள் ஒரு 2 மாதம் முன்னாடி சொன்னார், சில கொப்பளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 4-5 கொப்பளம் இருக்குது. எல்லாம் அப்பப்போ வரும், எனக்கே தெரியாமல் வந்து ஆறி இருக்குது. பார்த்தா கருப்பாக இருக்குது. ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு ஆவியை அடித்து அரெஸ்ட் பண்ணுறேன். அந்த ஆவியை காமிக்கிறான். ஒரு நெருப்பு நிறைந்த ஒரு ஆவி. அந்த ஆவி சரீரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளாக இருக்குது. அது என் பாடியில் டச் பண்ணிட்டு போய் எனக்கு புண்ணு வருது. பார்த்து 4 நாள் பார்க்குறேன், அதே ஒரு கொப்பளம் வந்துடுச்சு. அது எங்கே கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என் காலுகள் ஒரு இடத்துல இருக்குது. ஒரு 4 வடைக்கு மேலே இருந்த வடைய கொப்பளம் யாருக்கும் தெரியாது. பிசாசு எப்படி அதை நூதனமாக நிலைப்படுத்துகிறாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு 4-5 கொப்பளம் வந்துச்சு, எல்லாமே மாறி போச்சு. 2 நாள் தான் இருக்குது. புதைய எவ்வளோ புண்ணு வந்தாலும் ஆறிடும். கரெக்டாக அந்த காலுக்கு அசைவில் போய் மாட்டிக்கிச்சு. இப்போ தான் ஆறி முடிஞ்சுது. 2 மாதம் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். எதற்கு அந்த விஷயம் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நூதனமாக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடியவன். அவள் தெளிவாக நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடியவன். அதுக்கு மேலே வந்து 2-3 கொப்பெல்லாம் மேலே இருந்துச்சு, அசைவில் இல்லாமல் வச்சு உடனே ஆறிடுச்சு. கரெக்டாக அசைவில் மாட்டிருந்தனால 2 மாதம் ஆச்சு. சாத்தான் ஒவ்வொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வெளிப்பாடு பார்த்து 4 நாள் ஆகுது. பார்க்குற கொப்பளம் இருக்குது சொன்னோண்டு. எப்பயுமே சாதாரணம் வந்து ஆறிடும், அது மட்டும் ஆறலை. 2 மாதம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. சாத்தான் அவ்வளவு ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் வலி கிடையாது, ஒன்றும் கிடையாதானா. ஆனால் அந்த கொப்பளம் இருக்கும். ரொம்ப நிதானமாக செய்யக்கூடியவன். நம்மளை எப்படி துக்கப்படுத்தக்கூடிய நம்மளுக்கு தெரியும். நான் பலமுறை சொல்லுவேன், என் வாழ்க்கையில் என் உடம்புல ஒரே ஒரு சின்ன முள்ளு குத்துனாலும் சாத்தாலமே எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிடுச்சு. அவ்வளோ தெளிவாக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் அறிந்திருக்கிறோம்.
அவன் ஒரு விஷயத்தை செய்யப்படும், எங்கே செய்யப்படுங்க அவன் தெளிவாக இருப்பான். ஆனால் மார்க்கத்துக்குள்ளாக இறைமார்க்கம் நம்ம நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக இருக்கும். அதே போன வாரத்தில் ஜோம் பண்ணிகிட்டு இருக்க மூஞ்சில் அப்படியே ஒரு அனல் உண்டாகும், மூஞ்சில் மாத்திரம் என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் பார்க்குறேன். ஒரு வலு சர்ப்பம், அது அந்த சர்ப்பம் போதுமே அக்னியாக இருக்குது. அது உடம்புல நம்ம கொட்டைப்பூச்சி பார்த்திங்கன்னா அந்த முள் இருக்கும், அதில் முள் இருக்குது. உடனே அதை அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னார். அப்படியே அரெஸ்ட் பண்ணணும் மாறிப்பிச்சு. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்கவும் முடியாது. ஏன் எதனால் எப்படி நடக்குது, எங்கே நடைமுறைப்படுத்தினே தெரிய முடியாது. ஆனால் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நம்மளோட வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு தீமைகளும் ஒரு பின் புலன் எப்பயுமே ஆவி மண்டலம் இருக்கும். ஆவி மண்டலத்தை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஒரு சில நிகழ்வு கடவுள் சில காலங்களை அனுமதிப்பார், ஒரு சில காரியம் உடனே நம்ம ரிலீஃப் ஆகிக்கொள்ளலாம். அதெல்லாம் நல்லா புரிஞ்சு கொள்ளப்படும். நம்ம வாழ்க்கையில் ஒரு முள்ளு குத்துனாலும் தெரிஞ்சு கொள்ளப்பட வேண்டும். சாத்தானுடைய பின்புலம் இல்லாமல் நடக்காது. ஆனால் சாத்தானை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டா ஈஸியாக பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். பவுலுக்கு இவ்வளோ ஒவ்வொருத்தரும் நாம் நினைக்கிற போல் யதார்த்தம் வந்ததெல்லாம் கிடையாது. எப்படியே பவுலுக்கு அந்த ஊழியத்தில் உபத்திரத்தை கொடுத்து அவன் ஊழியத்தை தடுக்கப்பட வேண்டும், அவன் துன்புறுத்தப்பட வேண்டும், அந்த ஊழியத்தை இழக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவ்வளோ சுமைகள். ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணார், ஜெயித்தார், மேற்கொண்டார், கடந்து போனார். கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன் என்று எண்ணிக்கொண்டார். பூமியில் கூட எல்லாமே அவர் அற்பமாக நினைத்து கொண்டார். அதனால் துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை தைரியம் அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். வாழ்க்கையில் பயம் வாழ்க்கையில் இருந்தால் அவங்களை தோற்கடிச்சிடுவான். அதனால் தெய்வம் நம்மோடு பக்கபலமாக இருக்க நாம் ஜெயித்து விடலாம். நம்ம எண்ணினீங்கன்னா சாத்தாண்ட எல்லா நிகழ்வுகளுக்கும் நாம் தோற்கடித்து விடலாம். நீங்கள் அப்படி என்ன பண்ண விட உங்களை நிலைகளை பயன்படுத்தி உங்களை என்ன பண்ணிடுவான், ரொம்ப நூதனமாக அவன் ஒவ்வொரு விஷயம் செயல்படுவான். ஆனால் எல்லா நிலைகளும் அப்படியே பவுல்படியாக தான் சாதாரண அற்பமாக எண்ணினார், அவர் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக பரிசுத்தத்தை மேல் பலமாக தாகமாக இருந்தார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். உங்களுக்கு வெட்கம் உண்டாக்கும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கு சகோதரனும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படியே செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இங்கே இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் சகோதரருக்குள்ளாக உங்கள் வழக்கு உண்டு என்று நான் அறிகிறேன். உங்களுக்குள்ள ஏன் இந்த வழக்கை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியல? அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்றும், வேசுமார்க்கத்தார் விக்கிரதானைக்காரன் விபச்சாரக்காரர் சுய புணர்ச்சிக்காரர் ஆண் புணர்ச்சிக்காரர் திருடரும் பொருளாசகரும் வெறியரும் உதாசீனவரும் கொள்ளைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களுக்கு சில இப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு நாமத்தை நாம தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், நீதிமானம் ஆக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிய எல்லாவற்றையும் எனக்கு தகுதியாக இராது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிறேன். நாம் ஒரு காலத்தில் தேவனை அறியாதனால அக்கிரமத்தில் பாவத்தில் கட்டப்பட்டிருந்தோம். இயேசுன்றதுனால கழுவப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நீதிமான்களால் நிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்று அவர் சொல்லி, அவர் சொல்ல நாம் அறிவித்த பை எல்லாவற்றையும் அனுபவத்திற்கு எனக்கு தகுதி உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாக இராது என்று சொல்கிறார். ஆனால் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நமக்கு மட்டும் இந்த பூமியில் அனுபவிக்க
தெரியாதனால ஒன்றும் கிடையாது. நமக்கு தகுதியாரால் ஒரு துர்வார்த்தைகளை பேசுகிறோம், அக்கிரமத்தை செய்கிறான், நம்ம பேசக்கூடாதா? மற்றவன் பேசுகிறது எல்லாம் ஒருத்தன் சொல்ல மாட்டான். நீங்கள் ஒரே ஒரு பொய்யை சொல்லிட்டுனா போயிடும், அது கிறிஸ்தவ நாடுன்னுவான். இப்படிப்பட்ட இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறேன். பவுல் சொல்லுகிற பிரகாரம் நமக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு. ஆனால் அதுக்கு என்ன ஆகுது? நமக்கு தகுதி இராது. அதை அறிந்து நாம் தேவ சந்தனம் காத்து கொள்ளப்பட வேண்டும். 1 Corinthians 9ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியால் படித்து அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியுங்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் கண்டேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இங்க பவுல் சொல்லுகிறார், பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவன் பந்தயத்தை பெறுவார். பந்தய சாலையில் பார்க்கிறோம், அநேகர் கலந்து கொள்ளுகிறார்கள், ஒருவன் தான் பெற்றுக்கொள்ள போகிறான். அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை நீங்கள் ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர் இருந்தாலும் நாம் எந்த தகுதியில் இருக்கிறோம் என்பது முக்கியம். மற்றவர்களை பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதனாய் போகாதபடிக்கு நான் என்னை தானே ஒடுக்கி ஆளுகிறேன். ஒரு மனிதனுக்கு உண்டாகிற தேவைகள் எனக்கு உண்டு, ஒரு மனிதனுக்கு இருக்க போராட்டம் எனக்கு உண்டு. ஆனாலும் நான் கிறிஸ்து நிமித்தமாக நான் என்னை அடைக்க ஆளுகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறேன். நம்மை போல் அவன் ஒரு பாடு உள்ள மனிதன் தான். அவன் ஏதோ நம்மளை போல ஒரு 10 கை 10 காலம் முளைக்கலை. நம்மை போல் அவனும் ஒரு மனிதன் தான். அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், நான் ஆகாதவனை போகாதபடிக்கு நான் என்னை தானே அடைக்க ஆளுகிறேன். சரீரம் முரட்டாட்ட முடியதான், சரீரம் மீறக்கூடியதான், சரீரம் பறித்து பார்க்கக்கூடியதா, ஆனால் தன்னை அடைக்க ஆள வேண்டும் என்று சொல்கிறார். பார்க்கிறோம், தம் மனசு மாம்ச விரும்பினை ஓடினீர் என்று சொன்னால் நான் ஓடுகிற இலக்கை நாம் இழந்து போவேன் என்று அவர் அறிவிக்கிறார். ஆனால் இறைசனிதான் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். இனிமேல் ஒருவன் எனக்கு வருத்தம் உண்டாகாத இருப்பானாக. கர்த்தராகிய இயேசுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நான் இயேசுவை என் வாழ்க்கையில் முன்மாதிரி எடுத்து கொண்டு இருக்கிறேன். அதனால தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை பின்பற்றி வாங்க. ஆனால் நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்க கிறிஸ்துவ மண்டலம் இயேசுடைய வரியை எதிர்பார்த்து கொண்டிருக்க நாம் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பவுலை போல கொடுக்கப்பட வேண்டும். நான் கிறிஸ்து அச்சை அடையாளமாக இருக்கிறேன், என் வார்த்தையை கவனிங்கள், என் சிந்தனையை கவனிங்கள், என் நடத்தை பின்பற்றி என்று நாம் அடையாளமாக இருக்கப்பட வேண்டும். நாம் ரட்சிப்பை மீட்பு அடைவதற்கு நாம் தேவன் என்று சாட்சிகளாக இருக்கிறோம். அடுத்த விஷயம் நாம் தலையிடுவது தேவையில்லாமல் நாம் போய் அழிஞ்சு கொள்ளலாம். நமக்கு தகுதியற்ற ஒரு விஷயங்கள் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக அவர் சொல்கிறார், ஒரு நிழறி போனால் என் இருதயம் எரியாமல் இருக்கும் என்று கேட்கிறார். ஒரு மனிதன் கெட்டு போகிறான்னா வாழ்க்கையில் வருத்தம் இருக்கணும். ஆண்டவரே அவனை மணந்திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் நாம் சந்தோஷப்படுறதா தான் இருக்கிறோம். அவர் சொல்கிறார், ஒரு ஆத்தம் இடறி போனால் என் இருதயம் எரியாத இருக்குமோ அப்படிங்கிறார். ஏன்னா பெற்றவங்களுக்கு தான் அந்த மனம் வலி தெரியும். ஒவ்வொரு ஆத்துமா இரவும் பாவல பிரயாசப்படுகிறது, எவ்வளோ முயற்சித்திருப்பார், எவ்வளோ ஓடி இருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் என்று சொல்லி அங்கே அவர் ஒப்பிடுகிறார். அப்படிப்பட்ட இருதயம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கப்பட வேண்டும். ஒரு இடையே போகும்போது சந்தோஷப்படுறதா வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது.
அவனுக்காக பரிதவிக்கவும் மன்றாடவும் தெய்வ சொன்ன காத்திருக்கவும் கெட்ட குமாரனை பார்த்து தன் தகப்பன் சொன்னங்கிறது அதான். அவன் எப்போ திரும்பி வருவான் என்று எதிர்பார்க்கிறான். அவன் நாற்றத்தோடு அக்கிரமத்தோடு பாவத்தோடு வருகிறான். தன் மகன் திரும்பி பார்த்து போய் அவன் கட்டி அணைத்து முத்தம் செய்கிறான். அவனை போய் கழுவி கொண்டு வந்து ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லுகிறான். அதுதான் ஒரு தகப்பன் ஸ்தானம். ஒரு மனிதன் இடையே போகும்போது திரும்பி அவன் வரும்போது அவனை அரவணைத்து கொள்ளப்பட வேண்டும். கெட்டு தொலைஞ்சு அழிஞ்சு போனாங்க என்று எண்ணுகிற எண்ணங்கள் ஒரு கிறிஸ்துவோடைய எண்ணங்களே கிடையாது. ஆனால் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிறோனமாக இப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளம் ஒரு தகப்பன் உள்ள இருக்கும்போது தான் நாம் கிறிஸ்துவனாக பவுலை போல நாம் சாட்சி கொடுக்க முடியும். இனிமேல் ஒருவன் எனக்கு வருத்தம் உண்டாக வேண்டாம், நான் கிறிஸ்து அச்சு அடையாளமாக தரித்திருக்கிறேன் என்று சொல்லப்படும். தொடர்ந்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3 வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல கோப இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றின் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுவர்களாய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமுள்ள ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தம் கனமுமாய் ஆண்டு கொள்ளும்படி இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடி இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் கர்த்தர் நீதியை சரி கட்டவராக இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற நம்முடைய உன்னதமான அழைப்பு என்பது ஒரு பரிசுத்த அழைப்பு. உலகம் கண்டிராதும் காணாதுமாகிய தேவசாயில் எப்படியாக நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஒரு தைரியமான ஒரு மனிதன். அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 44 வாசிப்போம். அப்போஸ்தலர் 14:44. சரி வேற வசனத்தை வாசிப்போம். 15 அதிகாரம் 25-26. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனை ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்கிற பர்னபாவும் பவுல் எங்களுடைய கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களுக்கு அனுப்புகிறது கொண்டுவரப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாய் கண்டது. தொடர்ந்து வாசிங்க. அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். எவையெனில் விக்கிரங்களுக்கு படைத்தவர்களுக்கும் இரத்தத்திற்கும் சொத்துக்கும் வேதித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளெல்லாம் பாரமான வேறொன்றை உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாய் இருக்கும் சுகமாய் இருப்பீர்களாக எழுதினார்கள். இங்கே இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக தங்கள் பிராணனை ஒப்பு கொடுத்த துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாகிய பர்னபா பவுல் என்பவரோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளவிட மனுஷன் உங்களுக்கு அனுப்புகிறேன். இங்கே சொல்லப்படுகிற பர்னபா பவுலை குறித்து தங்களுடைய பிராணனை ஒப்பு கொடுத்து துணிந்தவர்களாக எல்லா காரியங்களும் எப்படியாக முன்மாதிரியாக காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நம் ஊழிய பாதைக்குள்ளாக எல்லாத்திலும் துணிந்தவர்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் எங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மண்டலத்தில் நிறைய உபத்திரங்கள் உண்டாகும்.
சில தேவாலயத்தில் பிரச்சனைகள். யாராவது ஒரு 4 ஆர்எஸ்காரங்க பிரச்சனை பண்ண வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு 4 பாஸ்டர் கூப்பிட்டுன்னு வச்சுங்களா, 10ஆம் பாசம் 1000 போயிட்டுருக்காடிமா. ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சொல்லக்கூடாது அப்படிமா. நம்முடைய ஊழியங்கள் எப்படியாக அவ்வளவு ஒரு அவலட்சணமான கிறிஸ்தவர்கள் என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பைபிளை ஒழுங்காக படிக்காத ஆளுங்க எல்லாமே. பைபிளை சரியாக படித்து அறிந்து இந்த ஊழியத்துக்கு வந்தது அந்த பிரச்சனை வராது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியக்காரங்களை தெரிந்து கொள்ளப்படும் போது பார்த்தீங்கன்னா, தன் முதல் விதைப்பாகிய 1ஆம் நூற்றாண்டில் எல்லா ஊழியக்காரும் தன்னுடைய இரத்த சாட்சியம் மரித்தார்கள். மத்திய 10 பார்க்கிறோம். அவர் ஜெபித்து அனுப்பும்போது, உங்கள்கிட்ட இருக்கிற வஸ்திரம் ஒன்று இருந்தால் அதோடு போங்க, வேறு என்ன பண்ணீங்க, தேடாதீங்க. இப்போ ஊழியத்துக்கு கூட பாஸ் எனக்கு என்ன கொடுப்பீங்க, எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க, இதுதான் முதல் கேள்வியே வரும். அவர் சொல்லுகிறார், ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புறது போல உங்களை அனுப்புகிறேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். 1ஆம் நூற்ற ஊழியம் அனுப்பப்படும் போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆடுகள், ஆனால் ஓநாய்க்குள்ள உங்களை அனுப்புகிறேன். அதெல்லாம் கேட்டு தான் ஊழியத்துக்கு புறப்படுறாங்க. ஒன்றும் பையாவது தடியாவது ஒன்றும் தேவையில்லை. உங்களை அழைத்தவர் என்ன பண்ணுவார், உங்களை நடத்துவார். எந்த ஒரு ஊழியம் துவக்க என்பது பாடுகள் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஊழியத்தை நாம் தொடர்ந்து கடந்து போவதற்கு மேற்கொள்ள சில அனுபவங்கள் தேவைப்படும். ஆனால் கடவுள் நம்ம அனுமதிக்கிறார். ஊழியத்தை நீங்கள் எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டா, இயேசு கிறிஸ்து முதலே எடுத்துக்கொண்டாலும் சரி தான், சோதனை துவங்கின பிறகு தான் ஊழியமே. ஆபிரகாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு வேதத்தில் மனிதனை எடுத்துக்கொண்டாலும் முதல் வைக்கப்படுது ஒரு சோதனை, பரிசுத்துக்கேற்ற ஒரு சோதனை இருக்கும். அதன் பிறகு தான் அவருடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்துவா. ஏன்னா அதை நம்ம கையாளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சைகளுடைய உடையவன் எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாக்கிறேன் என்றான். அகபு என பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதாவிலிருந்து வந்தார். அவன் இடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளை கால்களை கட்டி கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் யூதர்கள் இவ்விதமாக கட்டி புறஜாதியர் கையில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். இதை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தார் அவனை வேண்டிக் கொண்டோம். அது பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போடுகிறீர்கள்? எருசலேம் நான் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் கட்டுவதற்கும் மாத்திரமல்ல, மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், விடுங்க. ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி வந்து பவுலை வஸ்திரத்தை எடுத்து, இந்த வஸ்திரத்துக்குடைய எருசலேமை கட்டப்பட்டு அடிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறான். பவுலோட எல்லாம் அழுகுறாங்க, நீ போகவே கூடாது, எருசலேம் என்ன பண்ணுவாங்க, உன்னை கட்டி அடிச்சிருவாங்க. அவன் சொல்லுகிறான், நான் இயேசு கிறிஸ்துவாக கட்டப்படுவதற்கும் அடிக்கப்படுவதும் மரிப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு நீதிமான் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரே ஒரு புள்ளியோட நகர்த்த முடியாது. இதெல்லாம் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளப்பட, நாம் நீதிமானாக இருந்தால் நம்ம வாழ்க்கை நடக்கிறது எல்லாமே கடவுள் சித்தம் எல்லாம் ஒன்றும் நடக்காது.
எதை வேணாலும் இருக்கலாம். அதனால் வாழ்க்கைக்கு ஒரு அடிசுவடாக இருக்கும். எப்பயுமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஊழிய பாதைகளுக்கு ஒரு அடிசுவடாக இருக்கும். அதில் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவன் எவ்வளோ தைரியமாக சொல்கிறான் பாருங்க. இப்போ நீங்கள் போய் ஆக்சிடென்ட் செத்து போடானா போவோங்களா? வீட்டை விட்டு நவர மாட்டோம், ஒரு அடிவடை எடுத்து வைக்க மாட்டோம். அவன் தேவன் நாம் எவ்வளோ வைராக்கி கொண்டு இருக்கிறான் பாருங்க. நான் இயேசுவின் நாமத்துக்கு அடிப்பதற்கும் சாவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன், நான் அதற்காக நியமிக்கப்பட்டவன் அவர் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்கிறான். வாழ்க்கை என்பது நம்ம அப்படிதான் இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை இயேசு நாம் சந்திக்க தயாராக இருக்கிறோம். என்ன சொல்ல கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? காப்பாற்றியே தீருவா. நம்மளை காப்பாற்றணும் அவருக்கு என்ன வேலை? அதை விட நாம் இறை சமூகத்துக்குள்ள எதுவும் சந்திக்க தயாராகப்பட வேண்டும். அவ்வளோ பெரிய ஒரு பக்தி வைராக்கியம் கொண்ட வேண்டும், அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே அனுபவித்தவர், அற்பமாக எண்ணினார். அவர் இயேசு ஏற்றுக்கொண்டு தான் வீட்டுக்கு போகிறார். அது சொத்து மதிப்பு 16 கோடி அன்னை மதிப்பு. அப்பா அம்மா 2 பேரும் எதுக்கு வந்து நின்றுக்கிட்டாங்க வாசப்படல? நீ ஏற்றுக்கொண்ட இயேசுவை விட்டுட்டுனா உள்ளே வரலாம், விடுன்னா அப்படியே போயிடலாம். அவங்க ஒரே பிள்ளை, தங்கச்சி ஒருத்தர் இருக்கா. அந்த 16 கோடி சொத்து வேணாம், நீனே வச்சுக்க, எனக்கு இயேசு தான் வேணும், திரும்பி போயிட்டான். ஊழிய பாதையில் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமலாம் கஷ்டப்பட்டுருக்கிறார். தன் கைகளால் வேலை செய்துன்னு சொல்லுகிறார். உபத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடைகளை வைத்து மதுசுவரை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தான் வாழ்க்கையும் தெய்வத்திடம் தெளிவாக அறிந்திருந்ததினாலே சகலத்தையும் சுமக்க தயாரானார். நாமளும் தேவனை ருசி பார்க்க வேண்டும். தேவனுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கப்பட வேண்டும். அப்போ தான் நாம் நிற்க முடியும். இல்லைன்னா நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் இடறி போய் விடுவோம். அடுத்தபடியாக சத்தியத்தை குறித்து பலமாக சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 19 வாசி. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்தில் கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். ஊழியத்தில் துவக்கம் இது. உயிருக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. இது ஊழியத்தில் ஒரு துவக்கம். அப்போ அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி கொண்டுடுவாங்களோ என்று ஒரு கூடையில் வைத்து எப்படியா கொண்டு போகிறார்கள். எந்த ஒரு ஜனம் எதிரி, எந்த ஒரு ஜனம் பொல்லாதவன், எந்த ஒரு ஜனம் பாவியே அவனிடத்தில் போய் பிரசங்கிக்கிறார். அது ஒரு பெரிய தைரியம். சத்தியம் சொல்வது முக்கியம் அல்ல. ரோட்டில் போகிற ஒரு டாக்ஸி கொடுவது பெரிய விஷயம் இல்லை. ஒரு பெரிய அதிகாரி, ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய கனவான், அவன்கிட்ட போய் தைரியமாக சொல்கிறது தான் சத்தியம். எல்லோரும் ரோட்டில் போய் ஒரு டாக்ஸி கொடுவது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யார் வேணாலும் கொடுக்கலாம். ஒரு பேர் ஐஸ்வர்யவன்ட்ட போய் பேசுறது நமக்கு தைரியம் வருமா? யோசிப்போம், என்ன சொல்லுவானா, ஏன் சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அவங்க முக்கியம். அவன் சத்தியத்தை தைரியமாக தான் எதிரெடுத்து பிரசங்கிக்கிறான். எந்த ஒரு நாமத்தை கட்டி இழுத்து கொண்டு போனானோ அந்த ஒரு நாமத்தை எதிர்க்கிற ஜனங்கள்கிட்ட போய் பிரசங்கிக்கிறான். இப்படிப்பட்ட இறைமார்க்கத்துக்குள்ளாக சத்தியத்தை இப்படி தைரியமாக அறிவித்த ஒரு மனிதன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 6 வாசிக்கும். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால் தடை பண்ணப்பட்டு அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 6 இவர்கள் அதை அறிந்து லிக்கவோயா நாட்டில் உள்ள பட்டணங்களை
அனைவரும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவில் ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவேனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்திலே நடத்தினவனாய்படியினால் பார்க்கிறோம். லிக்கதோனியா நாட்டு கடந்து போகிறார். பவுல் பேசுவதே ஒரு சப்பானி உற்று கவனிக்கிறான். அவனை பார்த்து சொல்கிறான், இவனுக்கு ரட்சிப்பு இருக்கு என்று சொல்லி அவனை குணப்படுத்துகிறான். நாமளும் இது அதான் சொல்லுவோம். சத்தியத்தை சொல்லும் போது சில விஷயத்தை பிரயாசப்பட தப்பல்ல. அவன் இதுக்கு தகுதியானவனா, இதை நிற்பான நிலைநிற்பான அறிந்து சொல்வது இன்னும் புரோஜனம், ஒரு புத்திசாலித்தான விஷயங்கள். தேவையில்லாமல் உபவாச ஜபத்தை போட்டு கருத்து புரோஜனம் எடுக்காமல் போயிடும் சில விஷயங்கள். ஆனால் அவன் அந்த நிலைகளை பார்க்கிறான். பாருங்க, இவனுக்கு ரட்சிப்பு இருக்கிறது, அவனுக்கு சுகத்தை கையளிக்கிறான். அங்கே இருக்கிற பட்டணத்தாரெல்லாம் நீங்கள் பார்த்து பவுலை சொல்லுவாங்க, இதோ உலகத்தை கலக்கிறவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வைராக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஈரோட்டில் ஒரு பாப்பா இருக்கு, மீட்கப்பட்டு ஹிந்து தான். அவன் அப்பா சாமியார், அப்பா அம்மாவும் ரொம்ப பக்தியானவங்க. அவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு கோயில் ஒன்று இருக்குது, எனக்கு நாடாங்க ஆட்சி பண்ணாங்க. நல்லா ரசிக்கப்பட்டு மீட்படைந்து அதை பார்த்தா பயப்படும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ தான் இருக்கும், அவ்வளோ ஒல்லியாக இருக்கும். அந்த பிள்ளை பார்க்குறதே பாவமாக இருக்கும். யாரை பார்த்தாலும் விடாது. நான் மேனேஜராக எம்டிஆர் இருக்கட்டும், ஒரு ஆளோட விடாது. பஸ்ஸில் போகிறவங்களாம் விடாது. ஆனால் பார்த்தா விலைக்கு ஓடுவான். ஏதாவது பிள்ளை வந்துச்சுன்னா ஏசப்பை தானே சொல்ல அப்படிங்குவோம். கடைசியில் பார்த்தா சாத்த ஈஸியாக அந்த பிள்ளைய என்ன பண்ணிட்டான், கவுத்துட்டான் வாழ்க்கையில். இன்னும் வைராக்கியமாக ஓடிட்டு இருக்காவல. அப்படி சாத்தான் ரொம்ப நூதனமாக சில விஷயம் கையாளுவான். ஆனால் இறைமார்க்கு நடைமுறை. இப்போ ஒரு அவங்க வீட்டுக்கு ஆட்சி போயிடுது, அவங்க அப்பா சாமியார், அம்மா சாமியார், 2 பேரும் ஜாமெல்லாம் பண்ணிவிட்டு சத்தியத்தான் சொல்லி விட்டுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா அப்படி நினைக்கும், அவ்வளோ ஒல்லியாக இருக்கும். ஒரு வைராக்கியம், ரொம்ப நிதானமாக ஓடணும் தெய்வ சமூகத்தில். சாத்தான் பயங்கரமானவன். தன் வாழ்க்கையில் போய் கவுத்துட்டான். இருந்தாலும் தான் நிமிர்ந்து இன்னும் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்க ஆவிக்கிற வாழ்க்கையில். ஆனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அப்படிப்பட்ட பவுல் தைரியமாக பிரசங்கிக்கிறார். அவரை பார்த்து இதை உலகத்தை கலக்கிறவன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படிப்பட்டவருடைய கிரியை, வைராக்கியம், வல்லமை என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கலாத்திய 4ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிப்போம். கலாத்திய 4 16 18 வரைக்கும். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல்மனதோடு அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்ட பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்போதும் பாராட்ட வேண்டும். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களை சத்துருவானனே? அவர் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல்மனதில் அப்படி செய்யாமல் நீங்கள் அவர் நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்குகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டும் நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போதே மாத்திரம் எப்போதும் பாராட்ட வேண்டும். அதனால் இறைமார்க்கம் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், ஒரு காலகட்டத்தில் அப்படியாக நான் கடந்து போன பிறகு ஓநாய்கள் உங்களிடத்தில் கடந்து வரும். நீங்கள் ஜாக்கிரதை சத்தியத்தை அறிந்து கொள்ளப்படும், நிலைத்திருக்கப்பட வேண்டும். உங்களை வஞ்சிக்கத்தக்க கிரியைகளை செய்து உங்களை மாயமலத்து கொண்டு போய் விடுவார்கள். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒவ்வொரு விஷயத்திலும் வைராக்கியம் பாராட்டுறது நல்லது தான்.
எல்லாம் தேவனுக்கு உட்பட்டு காணப்பட வேண்டும் என்று அவர் நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக கிரியை செய்கிறார், நல்ல கிரியை உண்டாகும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினால் ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமாறல்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. 2 வருஷம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கையினால் தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாலைகளையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிகளை போட்டார். எல்லாரும் குணமடைந்தார்கள். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பொதுவாக நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனிடத்தில் எப்படி நன்மை பெற்றுக்கொள்ளணும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தை நிறைய வாசிங்க. வாசித்தால் தான் ஒவ்வொன்றும் நம்ம அடைய முடியும். அது பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதியாக இருக்கட்டும், கிரியைகளாக இருக்கட்டும், நன்மைகளாக இருக்கட்டும், வேதத்தை எல்லாத்தையும் அக்கா எடுக்கணும். கிரியெல்லாம் எப்படி பெற்றுக்கொண்டாங்க, வரங்கள்லாம் எப்படி பெற்றுக்கொண்டாங்க, எப்படி கடவுளை ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அறிந்து அதை பிடிச்சிக்கணும். நம்ம விண்ணப்பத்தை எப்படி கடவுள்லாம் கேட்டால் அப்படி போய் தான் இறைமா இருக்குது. நம்ம நம்ம நன்மையை அடைந்து கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னா நம்ம அடையவே முடியாது. எப்படி ஜெயித்தார்கள் சாத்தானை, தேவனுக்கு எப்படி போராடி இப்படிலாம் பிரித்து எடுத்துடணும். வேதத்தில் இது ஒரு 10 டைட்டில் போட்டுங்க. எப்படி கடவுளை நன்மை பெற்றாங்க, எப்படி வரங்களை பெற்றாங்க, எப்படி கிரியைகளை பெற்றாங்க, அப்படி போட்டு என்னென்னா வேதத்தில் எல்லாம் ஆராய்ந்து எடுத்து நாம் அதை கையாளப்பட வேண்டும். சும்மாலாம் வரும்னா வராது. பவுலுடைய கையில் விசேஷ நன்மைகளை செய்கிறார். அவர் போட்டிருந்த ஆடைகளாம் நோயாளி மேலே போடுறாங்க, குணமடைகிறார்கள். அசுத்தாவிகள் புறப்பட்டு போகிறது. இப்படி விசேஷமான கிரியைகளை அவர் நடைமுறைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நாமளும் வாஞ்சிக்கணும். அந்த காலத்தில் நெருங்கிட்டு இருக்கிறோம். எத்தனை மாதங்கள் தெரியாமல் இருக்கிறோம். நாமளும் வைராக்கியம் கொள்ளப்பட வேண்டும். கடவுள் காலத்தை அப்படியே நடத்தி கொடுப்பார். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்கிறது. அவருடைய பிரயாசத்துக்கெல்லாம் ஓடணும். என்ன காசு கொடுத்தா வாங்க போகிறோம்? நான் விசுவாசம்தான். வரங்களில் வித்தியாசம் உண்டுன்னு சொல்லுகிறார். ஆண்டவனுடைய காலங்களாக நாங்கள் பார்க்குறோம். எங்களை ஏதாவது வரத்தை கூட கேட்கணும். அப்போ தான் அடையலாம். வாஞ்சிக்கிறவங்க எதிர்பார்க்கிறோம், தேவன் கொடுப்பார். இல்லைன்னு கேட்குறவங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா ஒன்றுமே இல்லை நான் அவர் கொடுப்பார்னா வாங்கணும். எதுவுமே வேகத்தில் அப்படி வாங்கினதே வாய்ப்பே கிடையாது. நம்ம மனோட இருதயத்தை நிறைவேற்றக்கூடியவர். காலமெல்லாம் பார்க்குறோம். ஒரு பெரிய பலமுள்ள காலத்தை இடிமுழுக்க உண்டாக போகுது. அதை ஏதோ நம்ம செய்யப்பட வேண்டும். ஏதோ பெற்று நாம் கடந்து போன வாஞ்சிக்கணும், எதிர்பார்க்கணும், முயற்சிக்கும் போதும் அது அடைய முடியும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதலையும் சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானா, சரீரத்தில் புறமே இருந்தானோ நான் அறியேன், தேவனே அறிவார். அந்த மனுஷன் கடைசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷன் பேசப்படாததும் வாக்கு கேட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்தில் அப்புறமே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதி அல்ல. ஆகிய கர்த்தராலே தரிசனங்களை வெளிப்படுதலையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்தை புறம்பாயதை நான் அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள்ளே எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாத வாக்கு கட்டாதമായ வார்த்தைகளை அவன் கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் தெய்வீகத்தை மேன்மை பாராட்டுகிறார். 14 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதனை அறிவேன். அவன் சரீரத்தில் தான் சரீரத்தை புறம்பாயது எனக்கு தெரியாது. அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்கிறது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நாமளும் கேட்கணும். 3ஆவனோ 4ஆ எத்தனை வானம் நாங்களாம் வரணும் ஆண்டவரே, பாதாளம் எங்கே இருக்குது, பரலோகம் எங்களுக்கு காய்மை ஆண்டவரே, அப்படியே கேட்டால் கொண்டு போவார். அதை நாம் தேவசம் தரிசிக்கலாம். நம்ம ஆபிக்கிற வாழ்க்கை ஒரு பலன் கிடைக்கும். ஒன்றுமே இல்லாதனால தான் நம்ம போராட்டத்தில் தோற்கிறோம், போராட்டத்தை நாம் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறோம். தேவனுடைய தரிசனங்களும் சொப்பனங்களும் வெளிப்படுத்த நமக்கு ஆறுதலாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பள்ளங்கள் வந்தால் மேடுகளை வந்தால் நம்ம அதை தாங்கி சுமந்து வழி நடத்தும். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் என்ன ஒரு இடையில் வரும்போது இடறி போயிடுவோம், அவ்வளோதான். நாம் எத்தனை ஆண்டுகள் ஓடினாலும் நம்மை சாத்தான் தோற்கடித்து விடுவான். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற வண்ணமாக நாம் தேவசம் அநேக காரியங்களை கிரிகளை அடைய வேண்டும். அந்த காலத்தின் மத்தியில் இருக்கும். அதெல்லாம் நம்ம வைராக்கியம் எதை விஷயம் சொல்லுகிறோம். நீங்கள் தீர்க்கதரிசி காலத்திலேயே 1ஆம் நூற்றாண்டுக்கான ஆதியாமத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவனு கடவுளை பார்க்க முடியாது. தீர்க்கதரிசன காலத்தில் நியாயப்பிரமாண காலத்தை பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு தீர்க்கதரிசனம் கடவுள் சத்தத்தை கேட்க முடியும், கடவுளெல்லாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி நாம் தேவனை முகமாக தரிசிக்கிற காலத்துக்குள்ளே இருக்கிறோம். தெய்வத்துவர் ஏறுவதும் இறங்குகிற காலத்தில் இருக்கிறோம். தன் சொந்த கண்களாக கர்த்தரை பார்க்குற நிலையில் இருக்கிறோம். தரிசனம் சொப்பனம் எல்லையில்லாமல் கொடுக்குற காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் நாம் பார்க்க முடியவிட்டால் நம் நிலைகளெல்லாம் பரிதாபமாக கடந்து போகும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பவுல் சொல்லுகிறப்ப நான் 3ஆம் வானம் வரைக்கும் ஒரு மனிதன் ஏறினான், அவன் சரீரத்தை புறமாக நான் அறியேன், ஆயிரக்கான வார்த்தைகள் அவன் கேள்விப்பட்டான். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வீகம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. நம்ம பிரச்சனை தான் வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் தெய்வ சார்ந்த தெய்வத்திட சார்ந்து நாம் கடந்து போக வேண்டும் வேதம் எதிர்பார்க்கிறது. அடுத்த காலம் மிக மிக முக்கியமானது. 1 Corinthians 7ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவன் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவி தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிடாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதீர்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாய் சொல்லாமல் யோசனையாய் சொல்கிறேன். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. இங்கே இறைமார்க்கம் பவுலை கொண்டு சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதியிருக்க என்னவென்றால், ஸ்திரியை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது. ஆகிய வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவிக்கும் அவள் தன் சொந்த புருஷனுக்கும் உடையவர்களாக இருக்கப்பட வேண்டும். சாத்தான் கடைசி காலத்தை தெய்வ திட்டத்தை நம்ம தோற்கடிக்க பயன்படுத்துகிற ஒரே ஒரு பெரிய ஆயுதம் மாம்சம். மாம்ச இச்சைகளை உண்டாக்கி பரிசுத்தத்தை கெடுத்து போடுவான். மாம்சத்தில் பலவீனத்தை உண்டாக்கி வியாதிகளை உண்டாக்கி தேவனை தேடாமல் தடை செய்வான். காலத்துக்கு சொல்லுகிறா, என்னை போல நீங்களாம் கல்யாணம் பண்ண மாதிரி தான் நல்லது அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா தேவனுடைய நிலைகளை அவர் மையப்படுத்துகிறார், அதனால் சொல்லுகிறார். நாமளும் நிறைய ஊழிய பார்த்தோம். வாலிய பிள்ளைங்களாம் எங்கள் வாழ்க்கைலாம் ஒரு முன்மாதிரி எடுத்து நாங்களாம் கல்யாணம் பண்ணவருக்கு ஐயாங்க 6 மாதம் கழிச்சு அவனை சேர்த்துட்டு ஓடிடும். பெரிய ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் நான். எண்ணுவது நல்ல விஷயம், நடைமுறையில் சாத்தியமாக ஆக்க முடியல. பிள்ளைங்க நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை பார்த்து என்னது நல்ல விஷயம்தான், ஆனால் நடைமுறைப்படுத்த முடியல. நிறைய லிஸ்ட் இருக்குது நம்ம சபைகள் இதெல்லாம். அதனால் இறைமார்க்க நம்ம எதிர்பார்க்கணும். மாம்சத்தை சாத்தான் தோற்கடிக்கக்கூடியவன். பொருளாசையை உண்டாக்கி வாழ்க்கையை மடங்கடிக்கும்னா நீங்கள் வெளிப்படுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா 3 காரியங்களை மையப்படுத்துகிறான். 1, இந்த பூமியை ஒரு பெரிய வேசி மார்க்கமாக மாற்றப் போகிறான். பணாசையை உருவாக்க போகிறான்.
மேன்மையை உருவாக்கி மனிதன் எப்படியாக அழிக்க போகிறான். அவன் கடைசியாக கையாளுவதுதான் தான் வாழ்வாதாரத்தையும் மரணத்தையும் கையாளுகிறான். அதற்கு முன்பு நடைமுறைப்படுத்த போகிற விஷயம் வேசுத்தனத்தை மாம்சத்தை உருவாக்கி நாம் ஆவிக்கிற வாழ்க்கையை தடுத்து அழித்து கொடுக்கிறான். மாம்சத்தில் வியாதிகளை பலவீனம் உண்டாக்கி தேவனை தேடாமல் தடை செய்கிறான். ஏன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை நல்ல கடகாரத்துவம் இருந்தால் கடவுள் நீங்கள் தேட முடியும். வியாதிகளும் உருவாக்கிட்டீங்கன்னா தேட முடியாது. ஏன்னா சாத்தம் சரியாக கொண்டு போவாங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களை எங்கே லாக் பண்ண முடியாது அவங்களுக்கு தெரியும். சரீரம் விளைவிடும் அடைக்கி நம்மளை எப்படியோ கவுத்துருவோம். ரொம்ப தைரியமாக நல்லா சாப்பிடணும், உழைக்கிறது சாப்பிட்ணும். சொத்து சாமிக்கிறன்னு சொல்லிட்டு பட்னி பசை காரணத்து பேர் பாதி விசுவாசி செத்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில். ஒன்றும் வாழ்க்கையில் கொண்டு போகிறதுலாம் கிடையாது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய பலவீனத்தை அவன் சரியாக அறிந்திருப்பான். இப்படிப்பட்ட நிலைகளை காலத்தை ஒப்பிடுகிறான். காலத்தை பார்த்தா நீங்களாம் என்ன போல இருந்துருங்க, ஏதோ வரிக சீக்கிரமாக இருக்குன்னு சொல்லிட்டு. 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 51 வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தடுத்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இங்கே இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இதோ ஒரு ரகசியத்தை உங்களை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஒரு நிமிஷத்தில் ஒரு அமைப்பை நாமெல்லாம் மருவம் அடைய போகிறோம். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு தெய்வத்திட்ட தீர்மானம் என்பது இந்த சரீரத்தில் மரணத்தை ஜெயிக்க போகிறோம். சாவாமை உருவாக்கி கொள்ளப்போ திட்டமிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த நாட்கள் வருகிற வரைக்கும் ரொம்ப தைரியமாக இருக்கணும். நாம் மரணம் இல்லை என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். மரணமே கூறியங்க பாதலம ஜெயமே என்ற வார்த்தை வாழ்க்கை நிறைவேற்றி காட்டப்பட வேண்டும். ஒரு விதத்தில் தெய்வம் நமக்கு ரத்த சாட்சி கொடுத்திருந்தால் அதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மரணம் என்பது வாழ்க்கை நிர்ணயிக்கப்படாது. மரணத்தை ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் வேதவசம் நன்கு ஆராய்ந்து நான் ஓடி என்ன பண்ணணும், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை அடைந்து கொள்ளப்பட வேண்டும். இப்படி பல விஷயங்களை பவுல வாழ்க்கை நாம் சுற்றி காமியத்தை கொண்டே இருக்கலாம். அதற்கு காரணம் வேதத்தை நன்கு அறிந்திருந்த ஒரு மனிதன், தேவனுக்கு தனக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட ஒரு மனிதன், வாழ்க்கை தெளிவாக நம்பினார். இந்த உயிரை நான் ஒன்று கொண்டு போவதில்லை, கொண்டு போவதல்ல. மரணம் என்பது ஆண்டு முதற்கொண்டு அரசு முதற்கொண்டு கையாள போகிறோம். என்னைக்கு நாம் சாக தான் போகிறோம். ஒரு சாதனையோடு சாகப்பட வேண்டும் என்று அவன் அறிந்து கொண்டான். இதோ வாழ்க்கையில் பிறந்த கல்யாணம் திருமணம் பிள்ளைகளை பற்றி என்பது வாழ்க்கை அல்ல. அது நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம். அதோடு வாழ்க்கை நிறைவல்ல. காலத்தின் கடைசி காலத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். நம்மளால் முடிந்த அளவுக்கு இறை மார்க்கத்தை சார்ந்து ஒரு சாதனை செய்து ஒரு நித்திய வாழ்க்கை நாம் சுதந்திரித்து கொள்ளப்பட வேண்டும். இனிதான் நாம் காலத்தை துவங்க போகிறோம். முடிவல்ல, நாம் இனிதான் துவங்க போகிறோம். ஆனால் ஜாக்கிரதை தெளிவாக இருந்து வேதத்து மகத்துவங்களெல்லாம் அறிந்து பவுலை போல ஒரு சிறந்த மனிதனாக நீங்கள் தேவனுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுக்க முடியாகும். அன்பை கேட்டுக்கொண்டு கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.